ஏடிஎம்கே ஒரு திட்டதே பிஜேபி சேர்ந்ததுக்காக. ஏடிஎம்கே தனியா சொல்ல புரியுங்களா? ஏடிஎம்கே ஊழல் கட்சின்னு சொல்ல, ஏடிஎம்கே ஒரு அரசியல் கட்சியான்னு சொல்ல, அம்மாவுடைய ஆசைக்கு மீறி தொண்டர்களுக்கு மீறி நீங்க பிஜேபி சேர்ந்திருக்கீங்களேன்றார். அதே நாமக்கல்ல அதை பேசுறாரு, எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல கூட்டம் ஒழுங்கா நடந்தா இங்கேயும் பேசிட்டு இருப்பார். இங்க முழுமையா கூட ஒரு 7-8 நிமிஷத்துல முடிச்சாரு. கரூர்லயும் பேசியிருப்பார். அப்ப அவரு பிஜேபியை போராட டே ஒன்ல இருந்து திட்டுறாரு. அவங்க பாசிசம் இவங்க பாயசம் டே ஒன்ல இருந்து திட்டுறாரு. இடையில வந்து திட்டல, போற இடம் பூரா திட்டுறாரு. டிஎம்கே நான் வந்து முதல் நாள் சொல்லியிருக்கேன், தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து நான் முதல் நாள் சொல்லியிருக்கேன். டிஎம்கே ஒன்னு திட்டாருன்னு உடனே அவருக்கே ஒரு பயம் வந்துருது. ஐயோ பிஜேபி திட்டல தப்பா சொல்லி பிஜேபி திட்டாரு. அப்படி திட்டவரை பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்ல. காங்கிரஸ் கட்சி டிஎம்கே பெரும் கூட்டணி உட்கார்ந்துட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம வந்து பிஜேபிக்கு பின்னாடி போறாரு திருமாவளவன் சொல்றாரு. இதுதான் நெரேட்டிவ் செட்டிங். அந்த தேர் அப்படி இழுத்து விட்டோம்னா நாலு விவாதம் அப்படி நடக்கும். அது திருமாவளவன் அண்ணன் செய்யறது சரியான அரசியல். நான் அது வந்து போல பொலிட்டிக்கலி இஸ் ரைட் புரியுங்களா? தார்மீகமா சரியா பிராக்டிகலா சரியாங்கறத பொலிட்டிக்கலி அதை ஏன் இவங்க செய்யலன்னு நான் கேட்கிறேன். அரசியல்வாதியா நீங்க வெல்வதுதான உங்களுக்கு நோக்கம். அப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இவங்க தப்பு பண்ணி இருக்காங்கன்னு நீங்க போட்டு ஏறணும்ல. அதை நீங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீங்க you are missing the bus. அதுக்கு நீங்க திருமாவளவன் அப்படி சொல்லிட்டாரு, ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு there is no meaning. விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மறந்தாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்தவங்க இல்ல இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் விஜய் அவர்கள் தேவைப்படுகிறாரோ அந்த அளவுக்கு இங்க வந்து திமுக வந்து வலிமையாக இருக்குதோ அதனால விஜய் தேவைப்படுறாருன்னு இவங்க நினைக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம். நாகப்பட்டினம் கூட்டத்தில் நம்ம தான் பேசணும். நாகப்பட்டினம் கூட்டத்தில் வந்து நான் 2011 இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு சொன்னார். நான் கேட்டேன் 2014 அப்புறம் ஏன் சார் பண்ணலான்னு கேட்டேன். ஆச்சா 12 வருஷமா ஏன் பண்ணல? 2011 யார் ஆட்சி? அப்ப காங்கிரஸ் டிஎம்கே ஆட்சி இருக்கும்போது அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ண அவசியமே ஏற்படுது. இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு இப்ப எங்க இருக்குது? கைது விடுதலை அன்னைக்கு கொன்னுட்டு இருந்தாங்க. 600 மீன் எப்ப கொண்டாங்கன்னு பார்க்கணும்ல. பேசாம அவருக்கு எங்க போனாலும் பிஜேபி தான் திட்டார். இவர்கள் வந்து என்ன காரணம் எனக்கு புரியவே இல்லை. அதான் ஹானஸ்டான பதில். அவங்க வந்து கூட்டணியில் வருவாங்க நிர்வாகங்களா, நம்மளா கெடுத்த கூடாது நினைக்கிறாங்களா, அவங்க வந்தா தான் முடியும் நினைக்கிறாங்களா, இவங்க மேல அவங்க நம்பிக்கை இல்லையா, நம்ம கூட நாளைக்கு நடந்து நினைக்கிறாங்களா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஏடிஎம்கே ஒரு திட்டதே பிஜேபி சேர்ந்ததுக்காக. ஏடிஎம்கே தனியா சொல்ல புரியுங்களா? ஏடிஎம்கே ஊழல் கட்சின்னு சொல்ல, ஏடிஎம்கே ஒரு அரசியல் கட்சி சொல்ல, அம்மாவுடைய ஆசைக்கு மீறி தொண்டர்களுக்கு மீறி நீங்க பிஜேபி சேர்ந்திருக்கீங்களேன்றார். அதே நாமக்கல்ல அதை பேசுறாரு. எல்லா இடத்துலயும் பேசிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துல கூட்டம் ஒழுங்கா நடந்தா இங்கேயும் பேசிட்டு இருப்பார். இங்க முழுமையா கூட ஒரு 7-8 நிமிஷத்துல முடிச்சாரு. கரூர்லயும் பேசியிருப்பார். அப்ப அவரு பிஜேபியை போராட டே ஒன்ல இருந்து திட்டுறாரு. அவங்க பாசிசம் இவங்க பாயசம் டே ஒன்ல இருந்து திட்டுறாரு. இடையில வந்து திட்டல, போற இடம் பூரா திட்டுறாரு. டிஎம்கே நான் வந்து முதல் நாள் சொல்லியிருக்கேன், தென்னை மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து நான் முதல் நாள் சொல்லியிருக்கேன். டிஎம்கே ஒன்னு திட்டாருன்னு உடனே அவருக்கே ஒரு பயம் வந்துருது. ஐயோ பிஜேபி திட்டல தப்பா சொல்லி பிஜேபி திட்டாரு. அப்படி திட்டவரை பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்ல. காங்கிரஸ் கட்சி டிஎம்கே பெரும் கூட்டணி உட்கார்ந்துட்டு இருக்கு. சம்பந்தமே இல்லாம வந்து பிஜேபிக்கு பின்னாடி போறாரு திருமாவளவன் சொல்றாரு. இதுதான் நெரேட்டிவ் செட்டிங். அந்த தேர் அப்படி இழுத்து விட்டோம்னா நாலு விவாதம் அப்படி நடக்கும். அது திருமாவளவன் அண்ணன் செய்யறது சரியான அரசியல். நான் அது வந்து போல பொலிட்டிக்கலி இஸ் ரைட் புரியுங்களா? தார்மீகமா சரியா பிராக்டிகலா சரியாங்கறத பொலிட்டிக்கலி அதை ஏன் இவங்க செய்யலன்னு நான் கேட்கிறேன். அரசியல்வாதியா நீங்க வெல்வதுதான உங்களுக்கு நோக்கம். அப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, இவங்க தப்பு பண்ணி இருக்காங்கன்னு நீங்க போட்டு ஏறணும்ல. அதை நீங்க விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நீங்க you are missing the bus. அதுக்கு நீங்க திருமாவளவன் அப்படி சொல்லிட்டாரு, ஸ்டாலின் அப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டு there is no meaning. விஜய் அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல மறந்தாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பார்த்தவங்க இல்ல இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் விஜய் அவர்கள் தேவைப்படுகிறாரோ அந்த அளவுக்கு இங்க வந்து திமுக வந்து வலிமையாக இருக்குதோ அதனால விஜய் தேவைப்படுறாருன்னு இவங்க நினைக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்னோம். நாகப்பட்டினம் கூட்டத்தில் நம்ம தான் பேசணும். நாகப்பட்டினம் கூட்டத்தில் வந்து நான் 2011 இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு சொன்னார்.